ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓமப்பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கப் கடலை மாவு, அதோட பாதி அளவுக்கு அரிசி மாவு. இங்கே 2 கப் கடலை மாவு அப்படின்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அடுத்தது ஓமம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததான் கருவேப்பிலை கொஞ்சம், எண்ணெய் தேவையான அளவுக்கு, தண்ணியும் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அடுத்ததான் மிக்சர் ஜாரில் அந்த ஓமம் தண்ணியோடு போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும். இப்போ ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் அரிசி மாவு போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கடலை மாவு போட்டு நல்லா சீவ் பண்ணணும். கடலை மாவில் லம்ஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு உப்பு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓம வாட்டர் அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பிழியறக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். முறுக்கு சுத்தர்லேயே சின்ன சின்ன ஹோலாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு போட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றுற மாடலாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம டைரெக்டாக ஆயிலில் பிழிய போகிறோம்ல. அதனால் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அது மாவு ஃபுல்லாக நல்லா சுற்றி விடணும், ஈவனாக இருக்க மாதிரி. ஒரு சைட் குக் ஆனதும் திருப்பி போட்டு 2 சைடு நல்லா குக் பண்ணிக்கணும். சீக்கிரம் குக் ஆயிரும். ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரெடியூஸ் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம சேவ் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி கார்னிஷிங்காக போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.